புதுக்கோட்டை மாவட்டம் பருக்கை விடுதி கிராமத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முறையான சாலை வசதி இல்லாமலும், கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமலும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவித்த பெண்கள் இதுகுறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களுக்குரிய வசதி சாலை வசதியும் குடிநீர் வசதியும் வேணும். கண்டிப்பா அந்த சாலை வசதி எந்த லைன்லயுமே இல்லை. 20 வருஷத்துக்கு மேலாச்சு ரோடு போட்டு. அந்த ரோடு திரும்ப போடுவாங்களான்னா கேள்விக்குறியாவே இருக்கு. ரோடுங்கிறது கிடையாது. மழை காலத்துல வரும்போது முழங்காலுக்கு மேல தண்ணி நிரப்பிட்டு பாதை வழியே போகிற வழி தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் வெளியில் வரதா இருக்குது. அதனால் சாலை வசதி, குடிநீர் வசதி அமைச்சு தருமாறு கேட்குறோம். ரெண்டாவது, வரத்து வாரி. ஆனால் 100 நாள் வேலை நடக்குது, பார்க்குறோம் தான். ஆனாலும் அந்த வரத்து வாரி சரியான முறையில் நாங்கள் எங்களுக்கு வேலை இது பண்ணி கொடுக்காம, அந்த வரத்து வாரியானது தண்ணி நேராக போய் எங்கே சேரணுமோ அந்த வரத்து வாரி கால்வாயை சரியாக எடுத்து அமைச்சு தர சொல்லி எங்களுக்கு அதையும் செஞ்சு கொடுக்கணும். சேலம் மாவட்டத்தில் நீர்வளத்துறை நடப்பு ஆண்டிற்கான சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் ஓமலூர் துவங்கி மாவட்டம் முழுவதும் சரபங்கா நதிநீர் கால்வாய்கள் மற்றும் கடைமடை வரை தூர்வாரும் பணி துவக்க விழா நடைபெற்றது. மேலும் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டால் தூர்வாரும் பணி துவங்க முடியாது என்ற காரணத்தால் நீர்வளத்துறை அதிகாரிகள் பணிகளை இன்றே துவக்கி வைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி சார்பாக ஈரான் இஸ்ரேல் போருக்கு எதிரான மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. மேலும் கல்லூரி செயலர் முனைவர் மேரி ஜோஸ்பின் ராணி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக பாடுபடுவோம் என்ற முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் அம்முண்டி பாலாற்றின் குறுக்கே 46.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை மற்றும் வேப்பாலை கிராமத்தில் பொன்னையாற்றின் குறுக்கே 23.08 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை என 2 தடுப்பணைகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நீர்வளத்துறை சார்பில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு அழைப்பாளராக காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தடுப்பணைகளுக்கு அடிக்கல் நாட்டினார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மலுக்கப்பாறையில் இருந்து சாலக்குடி செல்லும் சாலையில் சமீப காலமாக காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் சாலையில் உத்தரப்பிரதேசம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி எதிர்பாராத விதமாக முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் யாஸ்மின் என்ற பெண் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த பெண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து நடந்த இடத்தில் வேகத்தடை அமைக்க கோரி காயமடைந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபார்ப்போர் நலசங்கம் சார்பில் புதிய சங்க தொடக்க விழா, மறைந்த நல்லக்கண்ணுவுக்கு நினைவு அஞ்சலி, சங்கத்தின் முதல் கூட்டம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. மேலும் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் மாநில தலைவர் பிரேம்குமார், மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சென்னை காசிமேடு பகுதியில் பெண்களை தகாத வார்த்தையில் பேசி தாக்கிய பிரவீன் என்பவர் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் பிரவீனை கைது செய்து பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் 2 கொலை முயற்சி, வழிப்பறி, கஞ்சா உட்பட 12 குற்ற வழக்குகள் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி பிரவீன் மீது புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் பிரவீனை கைது செய்து பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் 2 கொலை முயற்சி, வழிப்பறி, கஞ்சா உட்பட 12 குற்ற வழக்குகள் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி பிரவீன் என்பது தெரியவந்த நிலையில் பிரவீன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலிருந்து புதுச்சேரிக்கு தனது மகளை பார்க்க பேருந்தில் வந்த மூதாட்டியிடம் உதவி செய்வது போல் நாடகமாடி மூதாட்டியின் பணம் மற்றும் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய மணிப்பர்ஸை திருடி சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மேலும் மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கங்கா என்ற பெண்ணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காலப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் அர்ஜுன் என்பவரை பாட்டிலால் தாக்கி அவரது ஆடுகளை திருடி சென்ற மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் தாமரைக்குளம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலை கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய எம்எல்ஏவிடம் பெண் ஒருவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது எனவும் அதிமுகவினரை நல்ல முறையில் பணியாற்ற வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் இந்திய அரசு எனது இளைய பாரதம் சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் துவக்கி வைத்தார். மேலும் 3 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த சிலம்பம் போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 178 ஆண்கள், 72 பெண்கள் என மொத்தம் 250 வீரர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.